வணக்கம் நண்பர்களே. இன்று மாலை நாம் மறுபடியும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் டெல்லிக்கும் நடக்கக்கூடிய தகராறு என்ன, இல்லை தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் நடக்கக்கூடிய சர்ச்சைகள் பிரச்சனைகள் என்ன, அதை தொடர்ந்த டெவலப்மெண்ட் என்ன, அதை தொடர்ந்து வானதி இன்னும் பிறர் எல்லோரும் சேர்ந்து ஒரே குளறுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன குளறுபடிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய அந்த நிகழ்வில் நம்ம எல்லாருமே பார்த்து எல்லோருமே வருத்தப்பட்டாங்க. அதாவது அமித்ஷா அந்த மேடையில் வச்சு தமிழிசை அவர்களை கூப்பிட்டு ஏதோ கண்டிக்கிற மாதிரியும் ரொம்ப கடுமையான தொனியில் பேசுகிற மாதிரியும் உள்ள காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ பார்த்துட்டு தமிழகம் முழுவதுமே இதற்கு ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பாயிடுச்சு. இதில் அவங்க பாஜகக்காரங்களுக்கு என்ன கடுப்பாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஓட்டு போட மாட்றாங்க, இந்த தமிழ்நாடு என்ன ஊருனே புரியலையடா அப்படின்னு குழம்பி போயிருப்பாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ அதுதான் விஷயம். ஒரு வாட்டி ஒரு மீம்ஸ் கூட பார்த்தேன். சுகி சிவமோட ஃபோட்டோவை போட்டு ஆன்மீகவாதி கூட பெரியாரிஸ்ட் மாதிரியே பேசுகிறாங்களே, ஊராடா இது, இங்கே எப்படா தாமரை மலரும் அப்படின்னு சொல்லி கிண்டலாக பாஜக சங்கிகள் பேசுகிற மாதிரி ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாங்க. இங்கே அதுதான் தமிழ்நாடுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் பாஜகவுக்கு என்ன அப்படின்னா, பக்தியை சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா சொல்லலாம், கோயிலுக்கு எல்லோரும் போகிறாங்க. சரி, பெரியார் திட்டலான்னு பார்த்தா எல்லோரும் அடிக்க வராங்க. சரிப்பா, ஒரு ஆன்மீகவாதி அவர் ஏன்பா பெரியாரிஸ்ட் மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு கேட்டால் அதுக்கும் அடிக்க வராங்க. ஆன்மீகவாதியாக இருந்துட்டு அவரும் பெரியாரிஸ்ட் மாதிரியே தான் பேசுகிறாரு, பெரியார் கொள்கைகளை தான் பேசுகிறாரு. சரி, இதெல்லாம் பரவாயில்லப்பா, எங்கள் கட்சிக்குள்ளே நாங்கள் என்ன மாதிரி பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழிசையை கூப்பிட்டு கண்டிச்சாங்கன்னா அதுக்கும் தமிழ்நாட்டில் எல்லோரும் கோவப்படுறாங்க. அது எப்படி எங்கள் அக்காவை திட்டலாம் நீங்கள் அப்படின்றாங்க. டேய், யாரா நீங்கள்லாம், எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. கோயிலுக்கும் போகிறீங்க, சரி வா பக்தி இந்துக்களை ஒன்று சேருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டீங்க. டிஎம்கே பேசும்போதெல்லாம் நாத்திக கருத்து தான் பேசுகிறாங்க, அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறீங்க. ஆன்மீகவாதியாக இருக்கிறவர் கூட பார்த்தா பெரியாரிஸ்ட் மாதிரி பேசுகிறாரு. இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தா எங்கள் கட்சியில் ஒரு ஆளை பிடிச்சி திட்டினா அது எப்படி நீ திட்டுவ? உனக்கு கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கா? அப்படி திட்டணும்னா ஏதாவது தனி இடத்துல வச்சு திட்ட வேண்டியது தானே, மேடையில் வச்சு எப்படி நீ பேசுவ? ஆஜா போச்சான்னு எங்கள் கட்சி ஆள்றாது. தமிழிசை சவுந்தரராஜன்றவங்க எங்கள் கட்சி ஆள், எங்கள் கட்சிக்கு தான் நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க, நாங்கள் எப்படியோ நாசமாக போகிறோம், உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி அவன் மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை தொடர்ந்த ஒரு செய்தியாகத்தான் நான் மறுபடியும் அண்ணாமலை டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அங்கே அவருக்கு என்ன கொடுத்தாங்க லெஃப்ட் ரைட்லன்னு தெரில. அதோட நேராக இங்கே தமிழிசை அவர்களை பூங்கொத்தோடு போய் சந்தித்து இவ்வளோ நாள் கழித்து என்றைக்கு போய் சந்திச்சுருக்கணும், அவங்க எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு வந்தாங்களே அன்னைக்கே போய் சந்திச்சுருக்கணும். ஒரு மாநில தலைவர், தன்னை விட மூத்த தலைவர், சரியா? இவர் எவ்வளோ நாளாக இருந்திருப்பார்? இப்போ ஒரு 5 வருஷமாக இருப்பார். 2019 அப்புறம் தானே வந்திருப்பார். அதாவது தமிழிசை 25 வருஷமாக பிஜேபியில் இருக்காங்க. அப்போ ஒரு மூத்த தலைவர் ஒரு கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு
தேர்தலை சந்திக்க வருகிறார். நிர்மலா சீதாராமன் மாதிரி தேர்தலுக்கு பயந்துக்கிட்டு என்கிட்ட காசு இல்லை, நான் என்னால் போட்டி போட முடியாது, செலவு பண்ண பணம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஓடி போகல. வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து தில்லா எலெக்ஷனில் நிற்கிறாங்க. தோத்தாலும் அதை வந்து அப்படியே எலைட்டாக எடுத்துக்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ என்ன, தோற்று தானே போகணும். தோற்பதும் வெற்றி பெறுவதும் மக்களுக்கு பணிபுரிவதற்கும் சம்பந்தமே கிடையாது. நாம் ஜெயித்தாலும் மக்களுக்கு பணி செய்யலாம், தோற்றாலும் மக்களுக்கு பணி செய்யலாம். இப்போ நான் இந்த ஆஃபீஸை வந்து இந்த தொகுதியின் எம்பி அலுவலகம் எப்படி செயல்படுமோ அதுபோலவே செயல்பட வைத்து மக்களின் குறைகளை கேட்டு அந்த குறைகளுக்கு தேவையான வேலைகளை செய்வேன் அப்படின்னு கெத்தாக பேசுகிறாங்க. இதுதான் வந்து நான் அடிக்கடி சொல்லக்கூடியது ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன். அமித்ஷா இது மாதிரி திட்டார் அப்படின்னு சொல்லப்போ கூட வெளியே வந்தாங்களே, வெளியே வரும்போது எல்லோரும் என்னெல்லாமோ கேட்டாங்களே, ஏதாவது பதில் சொன்னாங்களா, இல்லை பதட்டப்பட்டாங்களா? முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல சீசன்டு பாலிட்டிஷியன் வந்து எப்போவுமே பதட்டப்பட மாட்டாங்க. அவங்க பதட்டமே படல, அப்படியே சிரிச்சிட்டே இருந்தாங்க. ஹலோ பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி அழகாக போகிறாங்க. தமிழிசை வந்து நம்ம தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க பாஜகவிலே இருந்தால் கூட அவரை நம்மவராகத்தான் பார்க்குறாங்க. அவங்க ஒருத்தங்களை மட்டும், அந்த கொள்கைகளெல்லாம் கிடையாது. கொள்கையெல்லாம் நீங்கள் வச்சுக்கா, அதெல்லாம் வேறு மேட்ரு, ஆனால் நீங்கள் எங்கள் அக்கா மாதிரி தான் அப்படின்னு சொல்லி மொத்த தமிழ்நாடும் அப்படி தான் பார்க்குது. அதாவது இப்போ ஒரு நாத்திகர் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், இப்போ என்னை போலவே எனக்கு அக்காலாம் இல்லை, ஒரு அக்கா இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அவர் முழு நாத்திகராக இருப்பார். அவங்க அக்கா வந்து கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, பூஜை பண்ணிட்டு வருவாங்க, பூஜை பண்ணிட்டு வந்து விபூதி கூட நெத்தியில் வைப்பாங்க. அப்போ கூட அவர் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார், சரிங்கக்கா அப்படின்ட்டு போயிடுவார். என்ன சார், நாத்திகர் நெத்தியில் விபூதி வச்சா அது பெரிய குற்றம் இல்லையான்னு? நாத்திகருக்கு எதுவுமே இப்போ குற்றமும் கிடையாது, இதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு சடங்கு, தாராளமாக பண்ணிட்டு போங்க. உங்களுடைய அன்பை நீங்கள் எந்த விதமாக வெளிக்காட்டணும்னு விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி வெளிக்காட்டுங்க. அதை ஏற்றுக்கொள்கிறது தான் நாகரீகம். அப்படி பார்க்க போனால் பெரியாரோட நெத்தியிலேயே குன்றக்குடி அடிகளார் விபூதி பூசி இருக்கிறார். எல்லாரும் பதறினாங்க கூட இருக்கவங்கெல்லாம். பெரியார் சொன்னது என்ன சொன்னார்? அவர் தனது அன்பை, தனது மரியாதையை அப்படி வெளிப்படுத்துகிறார். அதை வேண்டான்னு சொல்லி அவரோட அன்பையும் மரியாதையும் நாம் ஏன் தடுக்கணும், வேண்டான்னு நிராகரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஸோ இப்படி ஒரு பாரம்பரியத்தில் வந்தவர்களாக இருப்பதால் நமக்கு தமிழிசை சவுந்தரராஜன் எதிரணியில் இருந்தால் கூட அவங்க மேலே நமக்கு கோபம் வரல. அதுவும் போக அவங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டால், அவமரியாதை ஏற்பட்டால், அவமதிப்பு ஏற்பட்டால் நமக்கு கோபம் வருது. அதுதான் தமிழ்நாட்டின் ஸ்பெஷாலிட்டி. சரியா? தமிழ்நாட்டு மக்களின் முதிர்ச்சியான மனநிலைன்றது எப்படின்னா, அவங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அவரை நம்மவராக உணரும்போது அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு அவமானத்தையோ எதையுமே டக்குன்னு விட்டுற மாட்டாங்க. அதான் நம்ம எல்லோரும் இப்போ கேட்க ஆரம்பிச்சது அதானே கேட்டாங்க. ஒரு தமிழச்சியை ஒரு குஜராத்தி வந்து அவமானப்படுத்துறதா, அதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருப்போமா அப்படின்னு தானே எல்லோரும் எந்திரிச்சு வந்தாங்க. இப்போ இதுதான் பாஜகவுக்கு சிக்கல். பாஜக வந்து செய்த பல தவறுகளில் ஒரு தவறு தமிழிசை அவர்களை தேவையில்லாமல் நீங்கள் உள்ளே வாங்க, நீங்கள் வந்து இறங்குங்க அப்படின்னு களத்தில் இறங்க சொன்னது. அப்படி இறங்க சொன்னது கூட பிரச்சனை இல்லை. இறங்க சொன்னும் போதே அவருக்கு கொடுக்க வேண்டிய உரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்கணும். ஒன்று தமிழக மாநில தலைவர் போஸ்ட்டை கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கலன்னா மந்திரி பதவியாவது கொடுத்துருக்கணும். எலெக்ஷன்லேயே நிற்காத நிர்மலா சீதாராமனுக்கு தொடர்ந்து 3வது முறையாக மத்திய மந்திரி பதவி கொடுக்குறீங்க. ஆனால் 25 ஆண்டுகளாக இந்த கட்சிக்காக, உங்கள் கட்சிக்காக தான் வேலை செஞ்சுருக்கிறாங்க தமிழிசை. அவங்களுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. கேட்டால் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் கொடுக்கணும், அது எல்முருகனுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எல்முருகனுக்கு கொடுங்க, கொடுக்காமல் இருங்க, அது உங்களுக்கு பிரச்சனை. ஒரு கவர்னர் பதவியை கொடுத்தீங்க, அந்த கவர்னர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு எலெக்ஷனுக்கு வந்து நில்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. சரின்னு ரிசைன் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ ஆர்.என். ரவியை கூப்பிட்டு நீங்கள் பிஜேபியில் சொல்லி பாருங்கள், நீங்கள் உங்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க பீகாரில் எலெக்ஷனில் நில்லுங்கன்னு நிற்பாரா அவர்? நீங்கள் ராஜினாமா பண்ண தான் சொல்லி பாருங்களேன். ஆர்.என். ரவி ராஜினாமா பண்ணுவாரா? இவர் ஒரு சிறந்த பொலிட்டீஷியன் என்பதால் வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகு. வா மோதி பார்ப்போம், என்ன அதிகபட்சம் என்ன ஆகிடும், தோற்று போவோம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யக்கூடியவர். நான் என் பையன்ட்டையும் சரி எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது தான் சொல்லுவேன். எதையுமே முயற்சி செய்யாமல் இருந்துடாதீங்க. முயற்சி செய்கிறதன் மூலமாக அதிகபட்சம் என்ன நடக்குங்க, தோற்று போவோம் அவ்வளோதானே அதிகபட்சம். ஏன் தோற்று போயிட்டீங்கன்னு தூக்கிலையாக போட்டுற போகிறாங்க உங்களை? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதிகபட்சம் நீங்கள் எடுத்த முயற்சி
தோல்வியில் முடிவடையலாம். அப்போ தோல்வியில் முடிஞ்சிருமேன்ற ஒரு பயத்திலேயே முயற்சியே செய்யாமல் இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதுக்கு உதாரணம் தான் நிர்மலா சீதாராமன். ஆனால் அவருக்கு அந்த நூல் பாசம் ஒன்று இருக்குன்றதுனால அவரை எப்படி இருந்தாலும் மந்திரி ஆக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழிசை அக்கா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நமது எதிர்ப்பு குரல்களை தொடர்ந்து பாஜக அடிபணிந்தது அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாக தானே? இல்லைன்னா இந்த பிரச்சனையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ தெளிவாக சொல்கிறாங்களே, இது என்ன வார் ரூமு, புடலங்கா ரூமு, புண்ணாக்கு ரூம்னு சொல்லிக்கிட்டு கட்சிக்காரனை பூரா அசிங்கப்படுத்திக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு கட்சியில் குற்ற பின்னணியில் இருக்கிறவனை பூரா உள்ளே சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் என்ன வேலை இது? இப்படிலாம் செஞ்சால் கட்சி வளருமா? உருப்படாமல் தான் போவோம் அப்படின்னு அவங்க தெளிவாக உண்மையை நேர்மையாக சொல்லிட்டாங்க. அதுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட தனியாக சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இப்போ பொது வழியில் சொன்னீங்கன்னு பொது வழியிலே அவங்க கூப்பிட்டு கண்டிக்க இப்போ தமிழ்நாடு முழுவதும் அது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. தமிழ்நாடு முழுவதும் எல்லா கட்சிக்காரங்களும் பேசுகிறாங்க. அதிமுககாரங்களும் பேசுகிறாங்க, திமுககாரங்க பேசுகிறாங்க, நாம் தமிழர் பேசுகிறாங்க, எல்லா கட்சியிலையும் பேசுகிறாங்க. பாருங்கள், அது எப்படி அந்த அக்காவை அவமானப்படுத்த முடியும்? அது எங்கள் அக்கா வச்சு எப்படி அவமானப்படுத்துவேன்னு எல்லாரும் கேள்வி கேட்டால் உடனே பாஜக என்ன செய்வது என்று தெரியாமல் கை வச்சிட்டோமோ அப்படின்னு பயந்து போய் இப்போ அண்ணாமலையை கூப்பிட்டு சமரசம் பண்ண சொல்லி அதாவது சமரசம்னா என்ன, கிட்டத்தட்ட மன்னிப்பு கேட்ட மாதிரி தானே வச்சுக்கலாமே. இத்தனை நாள் நீ பூச்செண்டு வாங்காமல் போய் பார்க்க வேண்டிய தமிழிசையை இப்போ தான் போய் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் டெல்லி கூப்பிட்டு கண்டித்ததன் விளைவாக தானே இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்கலாம். இதை தொடர்ந்து அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.